வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிரியா முனிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன விளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, ஈவினிங் ரொட்டீன் விளாக் தான். ஈவினிங் இப்போ நம்ம என்னென்னலாம் பண்ண போகிறோம் அப்படின்னு தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. மணி கரெக்டாக 6:30 ஆச்சு. இப்போ கொஞ்சம் நம்ம வெளியில் போக போகிறோம். நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வராங்க. யார் என்ன அப்படிங்கிறத விலாகை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதுசாக யாராவது நம்ம சேனல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கமெண்ட்டுக்கு பக்கத்தில் ஹைப்னு பாயிண்ட் இருக்கும், மறக்காமல் பாயிண்ட் கொடுங்க. அப்போ தான் நம்ம வீடியோ அடுத்தடுத்து இன்னும் ஸ்ப்ரெட் ஆகும். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காய் வாங்கினா நம்ம தயிர் பாக்கெட்டு பால் பாக்கெட்டாங்கிறது போயிட்டு வந்துட்டோம். என்ன வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ எடுக்க மறந்துட்டாரு. ஆமாம், கறிக்கடையில் மறந்துட்டேன். சிக்கன் வெங்காயம் தக்காளி பார்த்தீங்கன்னா தீந்துருச்சு. அதனால வெங்காயம் தக்காளி வாங்கிட்டு அவங்க வர்றதுனால நைட் சிக்கன் கிரேவி வச்சு சாப்பாடு வச்சு முட்டை இருக்குது, முட்டை வச்சிடலாம் அப்படின்னு ஐடியாவில் யாருன்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்க வந்ததுக்கப்புறம் பாருங்கள். பால் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். தயிர் வேணுமா? வெளியில் வச்சுக்கிறியா உள்ளே வச்சிடுவா? தயிர் உள்ளே வச்சுருக்கேன், வேணும்னு. சரி, பால் இதெல்லாம் என்னங்க சிக்கனே 300 சொல்கிறாங்க கிலோ. அப்பா இல்லை, அங்கே நம்ம கோயில் வழியில் இருக்கும்போது 250 ரூபா தானே சொல்லுவாங்க. இரநூறுவா 220 ரூபாய்க்குல இருந்துருக்கு. இப்போனா 300 ரூபா. எனக்கே ஷாக் ஆகுது. தெரியல, எங்கள் ஊரில் 300 ரூபாய்க்கு விற்கிறாங்க. எனக்கு ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி. நாட்டுக்கோழியோ? இல்ல ரொம்ப நாள் நம்ம சிக்கன் எடுக்கிறது இல்ல. தெரியலையா என்னன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் எல்லாம் சிக்கன் பிரியருங்க எங்க வீட்டுல. அது ஆல்ரெடி நீங்க பாத்துருப்பீங்க வீடியோல. அடிக்கடி சிக்கன் எடுத்து ஏதாவது ஒன்று செஞ்சுட்டே இருப்போம். சொல்லிருந்தாங்க அடிக்கடி பிள்ளை சிக்கன் கொடுக்காதீங்க, சிக்கன் கொடுக்காதீங்க அப்படின்னு. ஃபர்ஸ்ட் எல்லாம் சிக்கன் மட்டும்தான். இப்போ 8-9 மாசம் ஆகுது சிக்கன் அதிகமாக எடுக்கல. இந்த அழகை உருவானதுலேருந்து மட்டன் தான் சாப்பிட்றாரு. 2 வாரம் காஸ்ட்லியானதான் சாப்பிட்றாரு. அது வேற ரத்தம் பத்தாதுன்னு சொல்லிட்டாங்க. பாரு 300 ரூபா ஆகிப்போச்சு. எனக்கு ஷாக்கு. 300 சொன்னேன்னா பகீன் ஆயிடுச்சு. பிரியா 1 கிலோ எடுத்துடலான்னு பார்த்தேன், 3/4 கிலோ எடுத்துக்கிட்டேன். அது ஒரு நேரத்துக்கு தான். அது வேஸ்ட்டாக பண்ணி நாளைக்கு போய் சாப்பிட்டா நல்லா இருக்காது. செக்கப்புக்கு வேறு போகணும் நாளைக்கு. அதனால தான் சரி போதும், 3/4 கிலோவே போகுது அப்படின்ட்டு. சரி, அந்த பாத்திரத்தை கழுவி வச்சிருவேன். கையோட கழுவிட்ட வேலை முடிஞ்சிடும். நீ சிக்கனுக்கெல்லாம் ரெடி பண்ணு, ஓகேவா? பார்த்தீங்கன்னா என்னோடய வேலையை நான் க்ளீனாக பாத்திரத்தை கழுவி வச்சு சிறப்பாக என்னோடய வேலை முடிந்து விட்டது. பிரியாவோட வேலை பார்த்தீங்கன்னா ஆகிக்கொண்டே இருக்கிறது. இன்னும் ஒன்றும் முடிஞ்சலை, இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. என்ன சுக்காவா வறுவலா? முட்டை காடை கௌதாரி போடா நாதாரி அப்படிங்கிறியா? எவன்டா வேண்டாடி பற்றி விசில் அடிக்கிறது? நானே இது வரைக்கும் விசில் அடிக்கல, விசில் அடிக்க தெரியாதுன்னு சொல்லி பாரு மறுபடியும் விசில் அடிக்கிறான். சரி, ரெடி பண்ணேன். பாப்பா பார்த்தீங்கன்னா விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. அவங்க ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. யார் வர்றாங்கன்னு தெரியல. இப்போ வருவாங்க. வரும்போது நாங்கள் உங்களுக்கு யாருன்னு காமிக்கிறோம். அதுக்குள்ளே பிரியா இப்போ சிக்கனில் ஃப்ரை பண்ணிட்டோம். ஃபேன் போட்டு அந்த ஜன்னலை கூட லைட்டாக திறந்து விட்டுக்குமா, கொஞ்சம் உப்புசம் இல்லாமல் இருக்கும். திறந்துட்டேன். இப்போ என்ன பிரியா பார்த்தீங்கன்னா துணி பிடிச்சிட்டு இருக்கா. பாப்பா பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சதுக்கு பெரிய பெரிய எறும்பெல்லாம் வந்துட்டுருச்சு. அந்த எறும்பை பிடிச்சி விளையாடுறது இருக்கா. அதுக்கு பாருங்க என் புள்ள கையை கடிச்சு கையில் ரத்தம் வந்துடுச்சு. சரி தங்க ஆடி தங்க போ, ஒன்றும் பண்ணாது போ. அது பாட்டுக்கு சுற்றிட்டு இருக்குது சோட்டுக்கு. நான் அன்னைக்கே ஒரு நாள் சொன்னேன், அவள் வீராப்பா போய் பிடிச்ச தங்க அது முத்த அதை கையை தண்ணியில் வைப்போ. அது வெட்டு விட்டுரும் சாமி, கையை வெட்டும் சொல்லிட்டே இருந்தேன். அது கேட்க மாட்டேன்ட்டா. இன்னைக்கு என்னடா திடீர்னு புள்ள வீடியோ எடுத்துட்டு இருக்கு, திடீர்னு அழுகிறாளே. சிங்கில் தண்ணி திறந்துட்டு கையை வைப்போம். நமசுக்காத கையை சாமி, அது சரியா போயிடும். எறும்பு கடிச்சா அப்படியே புள்ள ஒன்னையாட்டவே
எறும்பு கடிச்சாலும் அழுகிறது, வாயில் சொன்னாலும் அழுகிறது. இந்நேரம் வரைக்கும் வெங்காயம் உரிச்சுக்கிட்டு இருந்தேன். நீ வேக வச்ச முட்டையை உரிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே சும்மா உங்கள் அப்பா என்ன பண்ணுற, உங்கள் அப்பா என்ன பண்ணுற, உங்கள் அப்பா என்ன பண்ணுற, எதுக்கு அந்த கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பேன்? உங்கள் அப்பா எங்கே போயிட்டு நான் கேட்பேன். உன்னை எனக்கே நான் கேட்டுக்கணும் உங்கள் அப்பா என்ன பண்ணுறாருன்னு. அதே மாதிரி என் பிள்ளை நாளைக்கு பதில் சொல்லுவா. அங்கே இருந்த முட்டையை உரிக்கிறதுக்குள்ளே 30 தடவை கேட்குறேன், உங்கள் அப்பா என்ன பண்ணுறேன், உங்கள் அப்பா என்ன பண்ணுறேன், உங்கள் அப்பா என்ன பண்ணுறியா, என்ன உனக்கு என்ன பிரச்சனை? இப்போ உன் கண்ணிலேயே தட்டுப்பட்டுக்கிட்டே தெரிய முடியும். நான் ஏன் கொஞ்ச நேரம் ஒரு வாரம் உன் கண்ணுக்கு மரவா இருக்கலான்னு தான் பார்க்குறேன். அதுதான் முடியலையே. அப்புறம் என்ன துணி மடி 3 நாள் ஆச்சு. மடி முதல்ல அதை சும்மா என்னை கூப்பிட்டுக்கிட்டே இருக்காட்டின்னா. இப்போ நான் வேற பார்க்குறேன் அவன் வர்றாங்களா இல்லையான்னு. கழுவிட்டியா? அவ்வளோதான், சரியா போயிடும். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஆமாம், அழுத்தக்கூடாது, கையை போட்டு. குழம்பு ரெடி ஆயிடுச்சு, சாப்பாடு ரெடி, முட்டை ரெடி. அவங்க ஒரு கால் பண்ணி பார்த்துருவோம் வர்றாங்களா இல்லைன்னு. நம்ம வீட்டுக்கு யார் வந்திருக்காங்க பார்த்தோம்னா சரோத் வந்திருக்காங்க. வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. கேமராமேன் ரெடி பண்ணிட்டாங்க. கேமராமேன் எப்படி? சஸ்மிதா ஓகே மாமா. குட்டி தம்பி பிறக்கிறதுக்கு அண்ணன் டென்ஷனா இருந்தாலும் இவ எடுத்து வீடியோ கவர் பண்ணிரணும். ஓகே தெரியுதா சாமி? நிக்க வச்சு எடுக்கிறான் வீடியோ. சரி தங்க நடக்க அப்படியே மாமா வந்து வெளியே நிக்கிறதா? கட் பண்ணிக்க. இவ்வளோ தூரம் வந்துட்டு சாப்பிடாம போனால் நல்லா இருக்காதுல்ல. இந்த வித்தியை பாப்பா தான் ரொம்ப இழைச்சி போயிட்டு. சிக்கன் ஒரு லைட் போட்டு விட்டுக்கிறேன். பாப்பா லைட்டை போடுறா. நான் சார்ஜ் லைட் போட்டு விட்டேன். இங்கே வா, அங்கிட்டு வா, அங்கிட்டு மாமா உட்காந்துக்கார். நீங்கள் வா, செல்லு கீழே இருக்கு, பார்த்து வரணும். வா. அங்கே சாப்பிடலாம். சிக்கன், சாப்பாடு, முட்டை. சாப்பிட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா டீ குடிச்சு ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். நீங்கள் வேற, நாங்கள் நைட்டு 1 மணிக்கெலாம் டீ குடிப்போம். டீ கொடுப்போம். டீயே குடிக்க மாட்டேன். அண்ணா வைக்கிற டீனால தான் நான் குடிக்கிறேன். எங்கேயுமே டீ குடிக்கிறது அண்ணன் வைக்கிற ஒரே காரணத்துக்காக அவரோட ஸ்பெஷல். அவர் டீக்கு வந்து நான் ரொம்ப அடிக்ட். அடடா, வைங்க எங்கே இருக்க? கண்டிப்பா முளனூர் ரோட்டில் வச்சுருவோம், பைபாஸில் விட்டுருங்க, வச்சுருவோம், விடுங்க. அங்கே ஒரு 2-3 பேக்கரி தான் இருக்குது அந்த ரோட்டில், இல்லைங்களா? பெரிய பேக்கரி. நம்ம அன்றைக்கி டீ சாப்பிட்டா தான் பெரிய பேக்கரியே. நான் டீ போட்டுருங்க. நான் போண்டாவடலாம் இருக்கு. அவ்வளோதான். கல்லாவில் இருக்கிறது 2 பேர் இருக்கிறாங்கல்ல. இவங்கெல்லாம் சில்லற விலைக்கு அக்கா. இங்கே இவங்கெல்லாம் சில்லற விலைக்கு வச்சுக்கலாம். எடுத்து கொடுக்கறது, கஸ்டமருக்கு என்னன்னு கேட்டு வர்றது. அப்புறம் இப்போ இருக்க பல்லு இருக்காது. இல்லை, நான் பெரிகேட் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் கழிச்சுனா வீடு எடுத்துட்டேன். ஒன்று போடாம வீடியோலாம் ஆன் பண்ணிட்டியா? அதெல்லாம் கிளம்பிட்டாங்க. மணி வந்து பார்த்தீங்கன்னா 10:15. ரோஸ் எல்லாம் பயங்கரமாக பூக்குங்க்கா. சத்துட்டானிக்கு இதுல வச்சிருந்தாங்க சட்டியில, தேரவே இல்லாம இருந்துச்சு. நான் சட்டியோட குடுங்கி கீழே வச்சு கம்பி பத்திலாம் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த வாரத்தில் அதனால தான் வச்சு கம்பியில் ஏற்றி விட்டுலான்னு அப்படி வச்சு விட்டேன்.
பூ வேற பாப்பாக்கு பூக்குது. ஆ பின்னாடி இருக்கு இங்க இருக்கா சஸ்மி பாய். பாய் தம்பி பிறகு முன்னாடி கூப்பிடுங்க. கூப்பிடுங்க நீ கூப்பிடு. அம்மா வழி எடுக்கும். வழி வந்து நான் கூப்பிடுறேன் வழி வந்தோடனே கூப்பிட்டுருவாளாம். அத்தை மாமா நம்பர் கூப்பிடு, ஓகேவா? அம்மா வந்து ஃபோன் பண்ண தங்கம் அப்படி நிக்காதேன்னு இருக்கிறேன் அப்பா உன்னைய டக்குன்னு கால் வேறடே விட்டு உனக்கு எத்தனை தடவை நான் சொல்லிட்டேன். முடியலையா? எனக்கு என்னமோ கண்ணு பிச்சுக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கு பிரியா. காலையில் ஒரு சைடு தலைவலிக்குது, நீங்கள் சாயந்தரம் இல்லை 2 நாளாக கண்ணு பிக்குது. இது மருந்து வாங்கி ஊத்துறீங்களா இல்லை ஹாஸ்பிட்டல் போகணும்? கண்ணு பிக்கிறதுக்கே காசு தெரியும். இல்லை ஏதாவது இது டஸ்ட் இருந்தா கண்ணு மை மை போட்டு கிளம்பிட்டாங்க. அக்காவும் அண்ணாவும் கிளம்பிட்டாங்க. அக்கா வந்து இந்த தடவை வரையில ஒரு மேக்ஸிங் கொடுத்துருக்காங்க. ஓ போன டைம் வந்து நான் சொன்னேன் இன்ஸ்டாகிராமில் அவங்களோட வீடியோ நான் கொலாப் கொடுத்துருக்கேன் போய் பாருங்க அப்படின்னு. அப்பவும் வந்து லிங்க் கொடுங்க அப்படின்னு கேட்குறீங்க. அதாவது இன்ஸ்டாகிராமோடது அவங்களோட கிளிக் பண்ணி வைக்கிறேன், நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள், ஓகேவா? இதில் எப்படி லிங்க் கொடுக்குறதுன்னு எனக்கு தெரியாது. இதில் லிங்க் வராது, யூடியூப்ல லிங்க் வராது. ஃபீடிங் மேக்ஸ் ஃபீடிங்கா ஃபீடிங் அக்கா கொண்டு வந்த ஒரு ஃபீடிங் தான் கொண்டு வருவோம். உனக்கு நல்லா இருக்கு, பிளாக் கலர் நல்லா இருக்கு. சிப்பும் நல்லா பெரிய சிப்பு. இங்கே முட்டோண்டா இருந்துச்சு தானே ஏதோ கடையில். மேக்ஸினா இது டாப் மாதிரி தானே? டாப் தான், டாப். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ப்ராடாக இருக்கும். நல்லா இருக்கு, நல்லா இருக்குல்ல? சூப்பராக இருக்கு, பார்க்கவே அழகாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா சரோ கலெக்ஷன்ஸ் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ் நான் கீழே டேக் பண்ணியிருக்கேன், போட்டுருங்க. டேக் பண்ணியிருப்பேன். கண்டிப்பாக அக்கிட்ட கேட்டிங்கன்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்கும். ஃபீடிங்காக இருந்தாலும் வாங்கிக்கலாம், நான் ஃபீடிங்காக இருந்தாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். அந்த அக்காங்க சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க. மணி பார்த்தீங்கன்னா 10:30. 10:30 இன்னைக்கு வந்து பசிக்கல. பிரியா என்ன சாப்பிடவே இல்லை, டயர்டாக இருக்குது, என்னன்னு சாப்பிடாம இருக்கிறேன். எனக்கு பசிக்கலை, அதனால நான் சாப்பிடல. எல்லாரும் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுன்னு அன்எக்ஸ்பெக்டட் வந்து இன்னைக்கு நிவர்த்தியா பார்ப்பேன். எனக்கு வேற இப்போ என்னன்னா வண்டி போகும்போது பெட்ரோல் வேறு கம்மி போட்டோன்னு அந்த ரெட் கலர் பாயிண்டில் இருக்குது வேற. எங்கேயாவது நின்றுமோன்னு பயம், முறுக்கி எடுத்துகிட்டு வந்துருக்கிற காலையில் நேராக போய் பெட்ரோல் போட்டு தான் அப்புறம் வரணும். ஹாஸ்பிட்டல் இறக்கி விட்டதுமே பெட்ரோல் போட போகணும் முதல்ல. ஐயோ சாமி. ஓகேங்க, இந்த vlog-அ வந்து இதோட முடிச்சுக்கலாம். புதுசாக யாராவது நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா வீடியோக்குள்ள போய் பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய். பாய். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செக்கப் இருக்குது. செக்கப் இருக்குது. போயிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு எக்கோ டெஸ்ட்டு அதை எடுத்த எல்லாத்தையும் வந்து கொண்டு போய் நாளைக்கு இங்கே ஹாஸ்பிட்டலில் காமிக்கிங்கன்னா ஒரு நாளைக்கு எப்படியும் ஒரு 2-3 தடவை சிஸ்டர் எனக்கு கால் பண்ணியிருப்பாங்க. போனீங்களா, என்ன சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, எக்கோ டெஸ்ட் திருப்பி அங்கே எடுத்தாங்களா இல்லை நீங்கள் இங்கே எடுத்துகிட்டு போனதை தான் காமிச்சிங்களான்னு நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அது வந்து நான் சொல்லிட்டேன். இருந்தாலும் வந்து அங்கே டாக்டர் வந்து பார்த்தா தானே இவங்க வந்து ஓகேன்னு சொல்லுவாங்க. அதுக்காக வந்து ரொம்ப டயர்டாக இருக்கா, ஃபேஸே தெரியுது. நாளைக்கு வந்து நம்ம போகிறோம். போயிட்டு என்ன சொல்கிறாங்கங்கிறத பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் அப்டேட் பண்ணுறோம், ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒரு vlogல பார்க்கலாம். பாய், டாட்டா. இன்னைக்கு என்ன அப்படின்னா ரொம்ப நாள் கழிச்சு தான் சிக்கன் கிரேவி நான் செஞ்சுருக்கேன். அக்கா வந்து நல்லா இருக்கு பிரியா, சூப்பராக இருக்குது, என்னென்ன போட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. என்னால் ரொம்ப டயர்டாக இருந்தும் என்னால் பண்ண முடியாமல் பண்ணேன். ஆனால் நல்லா இருக்குது அப்படின்னு அக்கா சொல்லி எனக்கு கொஞ்சம் பெருமையாக இருந்துச்சு. பரவாயில்ல, நல்லா தான் இருக்க மாட்டேருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சொதப்பிக்கணும்னு எனக்கு ஒரு டவுட்டாக இருந்துச்சு. ஓகே, எப்படி நல்லா செஞ்சுட்டேன். பாய் டாட்டா. பாய். நெக்ஸ்ட் ஒரு vlogல பார்க்கலாம்.